அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், குடித்தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை இணைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளா தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய, சமத்துவம் மலர, அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய அருளுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இன்றைய வாசகங்கள், நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று நம்மை இயேசு அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழ இறையாசிர் வேண்டி இன்றைய காலை திருப்பலியில் நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உடம்பிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழிநடத்தலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்து ஆம் என உண்மையையே பேசுபவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 18 தொடக்கம் 22 ஏறாக. சகோதர சகோதரிகளே, நான் ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் உங்களிடம் பேசுவதில்லை. கடவுள் உண்மையுள்ளவராய் இருப்பது போல் நான் சொல்வதும் உண்மையே. நானும் சில்வானும் திமோத்தேயுவும் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுபவர் அல்ல. மாறாக அவர் ஆம் என உண்மையையே பேசுபவர். அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும்போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கிறோம்.
கடவுளே எங்களை உங்களோடு சேர்த்துள்ளார். இவ்வாறு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கும் உறவை அவர் உறுதிப்படுத்துகிறார். அவரே நமக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். அவரே நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது தம் முத்திரையை பதித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன், ஏனெனில் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல் என் பக்கம் திரும்பி எனக்கு இரங்கும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 திருவசனங்கள் 13 தொடக்கம் 16 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு உவர் பெற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்குத்தண்டை ஏற்றி மரக்காலுக்கு வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உயிர்ப்பின் காலத்தை முடித்து ஆண்டவருடைய அந்த அழகான பெந்தெக்கோஸ்தே விழாவை நாங்கள் நிறைவு செய்து இப்பொழுது திருவழிபாட்டில் ஆண்டின் பொதுக்காலத்தில்
10ஆம் வாரத்திலே இருக்கிறோம். இந்த நற்செய்திகள் எங்களுக்கு மிகவும் ஆழமான ஒரு செய்தியை தருகின்றன. 2 அழகான வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுகின்றார். அந்த 2 வார்த்தைகள் உப்பும் ஒளியும். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே உப்பாக வாழ அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே ஒளியாக வாழ அழைக்கப்படுகிறார்கள். உப்பு உணவுக்கு சுவையூட்டுகிறது. உப்பு பல விடயங்களை பாதுகாக்கிறது. உப்பு இந்த உலகத்திலே மிகவும் அழகை கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த உலகத்திலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகிற்கு உப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகை பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திற்கு சுவை ஊட்ட அழைக்கப்படுகிறோம். இந்த உலகை இன்னும் அழகுபடுத்த நாங்கள் அழைக்கப்படுகிறோம். 2ஆவதாக, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஒளி இருளை நீக்குகிறது. ஒளி மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது, வழியை காட்டுகிறது. ஆகவேதான் நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் எங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு இந்த 2 விடயங்களையும் கூறிய பிற்பாடு ஒரு முக்கியமான விடயத்தை கொள்ளுகிறார். அதாவது, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஆனால் அந்த உப்பு சாரமற்று போனால் ஒன்றுக்குமே உதவாது, அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சாரமுள்ள உப்புக்களாக வாழ வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் அந்த சாரத்தை இழந்துவிட்டால் எங்களுடைய வாழ்வு அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. அதே போலதான் ஒளியும், அதை ஏற்றி ஒருவரும் மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை. ஒளியை எடுத்து மரக்காலுக்கு கீழ் வைத்தால் அந்த ஒளி மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. மாறாக உங்களுடைய ஒளி ஒளிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் ஒளி மனிதர் முள் ஒளிர்வதாக. ஆகவேதான் இயேசு இந்த நற்செய்தி என்று முடிக்கிறார். நீ உப்பாக இருக்கிற பொழுது, ஒளியாக இருக்கிற பொழுது நல்ல செயல்களை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். ஆகவேதான் அவர்கள் உங்களுடைய நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபையிலே உலகத்தினுடைய சனத்தொகையில் 1/3 பகுதி கிறிஸ்தவர்கள் என்றால், இந்த ஆண்டாண்டு காலமாக ஒளியாக உப்பாக வாழ்ந்தவர்களுடைய சாட்சிய வாழ்வுதான் திருச்சபை வளர்வதற்கு மிகவும் ஆழமான ஊன்றுகோலாக இருந்திருக்கிறது. அவர்கள் செய்த நற்செயல்கள் தான் இன்று திருச்சபை பரவ வழிவகுத்திருக்கிறது. ஆகவே இன்று இயேசு நமக்கு 2 வார்த்தைகளை நம்முடைய மனதிலே பதிக்கிறார். நீ உப்பு, நீ ஒளி. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்கிற பொழுது இந்த 2 வார்த்தைகளிலே மனதில் வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற நற்செயல்களை கண்டு மற்றவர்கள் வானுக தந்தையை புகழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு தனக்கென்று வாழுகின்ற ஒரு வாழ்வு அல்ல, மாறாக ஒளியாக உப்பாக மற்றவர்களுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்வு. ஆகவே அந்த வாழ்வை நமக்கு இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே எங்களுடைய தேவைகளையும் விசேட தேவைகளையும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, இயேசு கற்பித்த கீழ்ப்படிதலை பின்பற்றி தன்னை வெறுமையாக்கி இறை விருப்பம் நாடுவதை தலை சிறந்த கீழ்ப்படிதல் என்பதை நாம் உணர்ந்து இறை அன்பு பிறரன்பு செயல்களை செய்து ஆன்மாவை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடும் மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எங்களை பற்றி கொள்ளாமல் மனச்சாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக வாழ வலிமை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே,
எமது குடும்பங்களில் உள்ள தாய், தந்தை, பிள்ளைகள் அனைவரும் உமது அழைப்பில் உறுதியுடன் வாழ்ந்து புதிய சமுதாயத்தை உருவாக்கவும் தங்கள் கடமைகளை சரியான முறையில் செய்து அர்ப்பண வாழ்வு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, எம் இளையோர்கள் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், சாதனைகள், இடர்கள் மற்றும் ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் சமநிலையோடு வாழவும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உப்பாக ஒளியாக வாழுங்கள் என்று நீர் தந்திருக்கின்ற அந்த அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உப்பாக ஒளியாக வாழ்ந்து நற்செயல்களை செய்து அந்த நற்செயல்களை காணுகின்ற மக்கள் வானக தந்தையை போற்றக்கூடிய வகையில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு அமைய நீரே துணை புரிய வேண்டுமென்று அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி அல்லாமல் தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கேற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்திலும் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்தம் உடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பணிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரும்முடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்க அனைத்துலகின் மாந்தொருவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபெனவாக. அவர் பாடுபடும் என வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், அல்லது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிபரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தலைவர் இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும் இந்த
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் அது செயலங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழி நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.